ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அமேசான்ல கிரேட் ரீபப்ளிக் டே சேல் அப்படின்னு சொல்லி ஜனவரி 13ஆம் தேதி ஒரு ஆஃபர் ஈவெண்ட் வருதுங்க. இதில் எஸ்பிஐ கார்டுகளுக்கு 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. கிரெடிட் கார்டுக்கு கொடுக்குறாங்க. கூடவே ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க. பே அண்ட் டெலிவரி இருக்குது. ஈஸி ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இது மாதிரி எல்லா ஆப்ஷனும் இருக்குதுங்க. கூடவே அமேசான் பிரைம் போட்டவங்களுக்கு ஜனவரி 13 முன்னாடியே நம்மளுக்கு வந்து ஆஃபர் விட்டுருவாங்க. குறிப்பிட்ட ஆஃபர்ஸ். அமேசான் பிரைம் எப்படி போடணும்னு கூட நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கு ஃப்ரீயா. அதையும் செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்க. எல்லா ஆப்பையும் கம்பேர் பண்ணும்போது அமேசான் ஆப்ல தரமா இருக்குங்க. ஆர்டரும் சரி, நம்ம ஆர்டர் பண்ண பொருளும் சரி. இப்போ பேஷன் ஐட்டம், நம்ம எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது, லேப்டாப்ஸு, அதேபோல மொபைல்ஸ் இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஹோம் அண்ட் கிச்சன்ஸ்க்கு இது மாரி எல்லாத்துக்கும் ஆஃபர் விட்டுருக்காங்க. இதோட ஆஃபர்லாம் ரிவீல் பண்றது வந்து நம்மளுக்கு ஜனவரி 13 அந்த டேட் அப்போ ரிவீல் பண்ண போறாங்க. நம்ம 999 ஆஃபர் வரப்போகுது. அதேபோல ஸ்டார்ட்டிங் வந்து 199 அப்புறம் 49 இது மாரி ஒவ்வொரு இதுக்குமே ஆஃபர் விடுறாங்க. மொபைல் ஃபோனுக்கு இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ இது மாதிரி ஒவ்வொரு ஆஃபர் விடுறாங்க. நம்மளுக்கு கரெக்டான தருணம் தான். அமேசான்ல 30 நாளைக்கு வந்து ஃப்ரீயா அது நம்மளுக்கு வந்து மெம்பர்ஷிப் போட்டுக்கலாம். பிரைம் மெம்பர்ஷிப். அதுக்கு நான் தனியா வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்க. நீங்க மொபைல் ஃபோன்ஸ்ல வாங்கணும்னா நெறைய ஃபோன் லான்ச் ஆயிருக்குது. கண்டிப்பா வாங்கலாங்க. இதுக்கப்புறம் ஆஃபர் வந்து வரக்கு வாய்ப்பே கிடையாது. ஏப்ரல்ல வர வாய்ப்பு இருக்குது. மத்தபடி இந்த மாரி ஆஃபர்ஸ் வராது. அதேபோல Flipkartலயுமே ரிபப்ளிக் டே சேல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் ஈவென்ட் வந்திருக்கு. அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அமேசான்லயுமே Flipkartலயுமே எது அந்த பொருளுக்கு பெஸ்ட்டா இருக்கோ. இப்போ மொபைல் ஃபோன் வாங்குறீங்க ஒரு மாடலுக்கு அப்படின்னா, இதுலயும் அந்த பிரைஸ செக் பண்ணி பாருங்க. அதுலயும் செக் பண்ணி பாருங்க. எது கம்மியா இருக்கோ நீங்க அத ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. நம்ம சேனல்ல அமேசான்லயும், Flipkartலயும் எப்படி ஆர்டர் பண்றது, வேண்டாம் அப்படி கேன்சல் பண்றதுன்னு சொல்லி தனித்தனியா வீடியோ போட்டிருக்கு. செக் பண்ணி பாருங்க. என்ன கேட்டா அமேசான்ல நீங்க ஆர்டர் பண்ணலாம். Flipkartலயும் ஆர்டர் பண்ணலாம். பிரைஸ மட்டும் செக் பண்ணி பாருங்க. ஒரு மாடல் மொபைல் வாங்குறீங்கன்னா, இல்ல ஒரு ஃபோன் வாங்குறீங்க, இல்ல ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் வாங்குறீங்க, எது வாங்குனாலும் 2ம் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த வெப்சைட்லயுமே பிரைஸ் எவ்வளோ வருதுன்னு சொல்லி. அதேபோல நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா, அந்த பொருளுக்கு கஸ்டமர் ரிவ்யூ முன்னயே வாங்குனவங்க அந்த பொருள பத்தி ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. அந்த ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு நீங்க அந்த பொருள வாங்குங்க. ஏன்னா ஒரு பெனிஃபிட். நீங்க முன்னயே அது பேடா இருக்குது அந்த ஐட்டம் அப்படின்னா, நீங்க தெரியாம வாங்கிட்டீங்கன்னா, அது வேஸ்ட் நீங்க வாங்குறது. அதனால நம்மளுக்கு முன்னயே ஆல்ரெடி நெறைய பேர் வாங்கியிருப்பாங்க. அவங்க ரிவ்யூ சொல்லியிருப்பாங்க. இது நல்லா இருக்கு. இது பேட்டரி கொஞ்சம் கம்மியா இருக்கு. இல்ல இது வந்து இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க அந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுது. இது வாங்கலாமா வேண்டாம்ன்னு. அப்படி எல்லாம் பாசிட்டிவா ரிவ்யூ சொல்லியிருந்தா டெஃபினட்டா நீங்க வாங்கலாம். தப்பே கிடையாது. நெகட்டிவா சொல்லியிருந்தா வாங்கவே வாங்காதீங்க. அது வேஸ்ட் தான். அவ்வளோதாங்க இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்ப தான் முதல் தடவையா வரீங்கன்னா, Flipkartல, Amazonல எப்படி ஒரு பொருள் ஆர்டர் பண்றது, இல்ல ஆஃபர் ஈவென்ட் வந்தா நம்ம சேனல்ல வீடியோ மேக் பண்ணி போடுவோம். இது மாரி நெறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்லாம் ரெகுலரா வருதுங்க நம்ம சேனல்ல. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அத அழுத்தி ஆல் குடுக்க மறந்துறாதீங்க. இதை விட்டா இந்த ஆஃபர் ஈவென்ட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு கிடையாது. சின்ன சின்ன ஆஃபர் தான் வரும். இது மாரி ஒரு ஃபெஸ்டிவல் மாரி வராதுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நண்பர்களே. பை. டேக் கேர்.